அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 24ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். திருமண தடை நீங்குவதற்கும், நல்ல வேலை கிடைப்பதற்கும், கடன் பிரச்சனை தீர்வதற்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், சொந்த வீடு அமைவதற்கும் வழிபாடு செய்ய ஏற்ற ஒரு நாள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்குன்னே சொல்லலாம். சாதாரணமான செவ்வாய்க்கிழமைக்கே இந்த சிறப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பல அற்புத சேர்க்கைகளோடு தான் இந்த கிழமையானது அமைஞ்சிருக்குது. என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதி இன்றைக்கி நமக்கு இருக்குது. இந்த சஷ்டி திதி பார்த்திங்கன்னா நேற்றே தொடங்கிடுச்சு. இது இன்று இரவு 7:30 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வளர்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது. அதே போல் முருகப்பெருமானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அந்த 6ங்கிற எண் சேர்க்கை இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த நாளை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே மாற்றியிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்றைக்கி இப்போ வரைக்கும் அசைவம் சாப்பிடல அப்படின்னா இப்போ கூட நீங்கள் அதை சொல்லலாம். அதை சொல்வதன் மூலமாக உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு முறை குறித்து தான் நான் சொல்லியிருப்பேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம பணம் சேர்வதற்கு, சொந்த வீடு அமைவதற்கு, சேமிப்பு உயர்வதற்கு, அதே போல் பார்த்திங்கன்னா கடன் தீர்வதற்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை இன்று நீங்கள் இந்த சஷ்டி திதி முடியறதுக்குள்ளார, அதாவது இரவு 7:30க்குள்ளார செய்கிறது சிறப்பு. அதுக்கு மேலே செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் விசேஷம் வாய்ந்தது தான். இருந்தாலும் செவ்வாயோடு சஷ்டி, அதுவும் பங்குனி மாத சஷ்டி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே பண்ணுறது நல்லது. ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க, அந்த டைமில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் நீங்கள் இரவு தூங்கிறதுக்குள்ளார, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளே இதை செஞ்சீங்க அப்படின்னா கூட நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக இதை செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இன்றைய நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 9 to 10:30 அப்படிங்கும் போதே முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த ராகுவை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தலாமா? இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, 10 ரூபாயோ அல்லது 20 ரூபாயோ உங்கள் வசதிக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரூபாய் நோட்டை எடுத்ததையுமே நான் எந்த மாதிரி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். புதுசாக நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன். இப்போ எடுத்து உடனேயுமே அதில் இருக்கிற சுருக்கத்தையெல்லாம் போக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டை நல்லா உத்து பார்க்கணும். அதில் எழுதியிருக்கிற நம்பரு, சீரியல் நம்பரு, பின்னாடி இருக்கிற அந்த உருவ படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அது இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் அதை கவனிக்கணும், சரிங்களா? நீங்கள் ரூபாய் நோட்டை கவனிச்சிங்கன்னா அது திரும்ப உங்களை கவனிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பார்த்துருங்க. அதன் பிறகு ஒரு சிறு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. சுருள் பட்டையோ நார்மல் பட்டையோ ஏதாவது ஒரு பட்டை எடுத்துக்கோங்க. அடுத்தது எழுதுவதற்கு பச்சை நிற பேனா பயன்படுத்துறது சிறப்பு. ஏன்னா பச்சை நிறங்கிறது பணவரவுக்கு உண்டான ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஸ்கெட்சோ மார்க்கரோ ஏதாவது ஒன்று க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. என்னென்ன, ஒரு சிறு துண்டு பட்டை, அதே போல் ரூபாய் நோட்டு, பச்சை நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா. இப்போ இதை 3ஐயும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க. யார் கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் பூஜை அறையிலே விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து கூட நீங்கள் இதை செய்யலாம். இல்லை பீரியட்ஸில் இருக்கிறோம், பூஜையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஹாலில் உட்காந்து இதை செய்யுங்க. இப்போ ரூபாய் நோட்டை ஆல்ரெடி நம்ம நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டோம், அதாவது நல்லா உத்து பார்த்தாச்சு, சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த பட்டை இருக்குது பாருங்கள். இந்த பட்டையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற சிம்பிளை
இடைவெளி விட்டு விட்டு 6 முறை வந்துட்டு நீங்கள் வரைங்க. சும்மா இத்துத்தினோடு இடம் விட்டு 6 முறை வந்து வரைங்க. அது என்ன சிம்பிள்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். இது வந்து ஃபெகு சிம்பிள். இந்த ஃபெகு சிம்பிள் அப்படிங்கிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த நாளில் இது வரைங்க, ஏன்னா இது சுக்கரனுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கே இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது. எப்படி முருகப்பெருமானுக்கு 6ங்கிற எண் உரியது, அதே மாதிரி தான் இந்த சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. தேதி 24 ஆச்சா, இதில் வர 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 24 அப்படிங்கிற நம்பரே பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவு கொடுக்கும், ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது இதை வந்து நம்ம 6 முறை கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டு 6 முறை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு முன்னாடி இந்த ரூபாய் நோட்டை வந்து வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இந்த பட்டையை உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்மளை நோக்கி வர மாதிரி, அதாவது இப்போ நம்ம எங்கேயாவது விருந்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டோம்னா இலைய உள் பக்கமாக நம்மளை பார்த்த மாதிரி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளை பார்த்த மாதிரி இந்த ரூபாய் நோட்டை வந்துட்டு நீங்கள் சுருட்டிட்டு வரணும். இப்படி சுருட்டி முடித்த பிறகு ஒரு நூல் போட்டு நீங்கள் அதை கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. முக்கியமாக சிவப்பு நிற நூல் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துங்க, இல்லைன்னா வெள்ளை நிற நூல் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கட்டிடுங்க. இல்லைன்னா பச்சை கலரில் ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்துட்டு போடலாம். இப்போ இடது கையில் இதை வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள். ரிச்சேசா, ரிச்சேசா, ரிச்சேசா. இது வந்து பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டு. இதை யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே பணக்காரராகக்கூடிய யோகம் வந்து உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு வார்த்தையை 6 முறை வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி, பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி, வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்துருச்சு, இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறீங்க, கோடீஸ்வரராக இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். இப்படி இந்த ரிச்சேஸாக சொன்ன பிறகு ஐ எம் ரிச் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அதாவது நான் மிகப்பெரிய பணக்காரன், ஐ எம் அ மில்லினியர், நான் கோடீஸ்வரன், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இமேஜினேஷன் பண்ணின பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா, துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம், லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியது. மேலும் பணம் வந்து சேரணும், கடன் தீரணும், சொந்த வீடு அமையணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் இப்படி துவரம்பருப்பில் காசு போட்டு வைக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் ஓரை நேரத்தில் போடுறது இன்னும் சிறப்பு. செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். இன்றைக்குமே நமக்கு இந்த காலையில் நேரம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் மதியம் 1 to 2 இருக்குது, இரவு 8 to 9 இருக்குது. ஏன்னா இரவு 8 to 9ங்கும்போது நமக்கு இந்த செவ்வாய் ஓரைக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். சஷ்டி திதியோடு சேர்ந்து வரணுங்கும்போது இந்த மதியம் 1 to 2ங்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் அது ஃபாலோ பண்ண முடியலனா வருத்தப்பட வேண்டாம், இரவுக்குள்ளே எப்போ வேணால் செய்யுங்க. ஏன்னா மற்ற சேர்க்கையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த சஷ்டி திதிக்குள்ளே அப்படிங்கும்போது ஒரு 7:30க்குள்ளார நீங்கள் இதை செய்கிறதுங்கிறது நல்லது. இப்போ இதை வந்துட்டு அப்படியே அந்த துவரம்பருப்புகளை சொருக்கி வச்சு மேலே அந்த பருப்பு போட்டு கவர் பண்ணிடுங்க. நீங்கள் சமையலுக்கு தாராளமாக அந்த பருப்பு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குறைய மேலே நீங்கள் கொட்டிட்டு வந்துக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த காசு எடுத்து நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திட்டு திரும்பவும் இதே மாதிரியே செவ்வாயோட சஷ்டி இல்லைனா செவ்வாயோட கிருத்திகை இந்த மாதிரி வரும்போது பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைனா செவ்வாய்க்கிழமை நாள் வளர்பிறை செவ்வாயாக இருக்கிறனால பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நீங்கள் இதை செஞ்சு கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பணம் சேர்வதிலே ஆகட்டும், கடன் தீர்வதிலே ஆகட்டும், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். சரிங்களா? அதனால் அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு 7:30க்குள்ளே செய்யுங்க, இல்லைனா இரவு தூங்குறதுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.